ஓம் சக்தியை. போன பதிவில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, எனக்கு எப்படி அம்மா வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. நான் சொன்ன பேச்சு கேட்கல. ஸோ அடி உத கொடுக்குற மாதிரி ஒரு கிட்னி ஃபெயிலியரை கொடுத்து ஒரு 2 மாதம் ஆள கழிச்சு, அதுக்கப்புறம் வந்து அம்மாவே மனசு இறங்கி ஒன்றுமே இல்லாமல் என்னை நல்லா ஆகி குடிச்சிட்டாங்க. பட் எப்போவுமே வந்து ஒரு அம்மா வந்து அடிச்சிட்டாங்கன்னா, அடுத்தது வந்து தன் குழந்தைய அரவணைப்பாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி தான் நம்ம அம்மாவும் எனக்கு பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, நான் வந்து சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு வருஷமும் 80லேருந்து என்ன ஆச்சுன்ட்டு. ஸோ 83ல வந்து ஃபஸ்ட்டு மதர் இன் லா வந்து டெத் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் 83 எண்ட்ல தான் வந்து எனக்கு இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து 84ல வந்து சடன்லி ஐ பிகேம் ப்ரெக்னென்ட். ஆக்சுவலி என்னோடய ஃபஸ்ட்டு பேபி வந்து 9 இயர்ஸ்க்கு முன்னாடி. பட் என்னோடய ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ அது நல்லா ஆகாமல் இன்னொரு பேபி வந்து எனக்கு வேண்டாங்கிற டிட்டர்மினேஷனை தான் நானும் ஹஸ்பண்டும் இருந்தோம். எதிர்பாரா விதமாக வந்து 84ல் வந்து கன்சீவ் ஆகிட்டேன். அதே டைம் வந்து என்னோடய ஓர்படியும் ப்ரெக்னென்ட் ஆனாங்க. ஸோ அவங்களோட டெலிவரியை வந்து நான் வந்து ஜோசியர்கிட்ட டைம் கேட்டு அப்படி இப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்ல நேரத்தில் வந்து குழந்தைய வந்து டெலிவரி பண்ணி நல்லபடியாக வந்து நார்மல் டெலிவரி பண்ணிட்டோம். பட் எனக்கு டெலிவரிக்குன்னு வந்து வரும்போது அந்த மாதிரிலாம் வந்து யாரும் பண்ணுறதுக்கு கிடையாது. அதுவும் இல்லாமல் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஹாஸ்பிட்டலில் வந்து என்னோடய சீனியர் மேடம் வந்து டெலிவரி பண்ணுற விதத்தில் எனக்கு கொஞ்சம் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பட் அவங்கள அவமரியாதை பண்ணி வேறு இடத்துக்கு போய் டெலிவரி பண்ணிக்கிறதுக்கும் என் மனசாட்சி வந்து இடம் கொடுக்கல. ஸோ நமக்கு ஒரு டவுட் வந்தால் எல்லாத்துக்கும் நம்ம அம்மா தான் இருக்காங்க. ஸோ திருப்பியும் வந்து அம்மா கிட்ட அருள் வாக்குக்கு ஓடும்போது அம்மா சொன்னாங்க, உனக்கு நான் தான் டெலிவரி பண்ண போகிறேன், நீ எங்கே வேணாலும் பண்ணிக்கோ. ஐயோ, அது எப்பேற்பட்ட வார்த்தை! எனக்கு அதனோட மகிமை வந்து ஆஸ் யூஷுவல் இந்த மரமண்டைக்கு அந்த அளவுக்கு புரியல. பட் அம்மா சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல டெலிவரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வலி வந்தபோது வந்து ஈவினிங் வந்திருக்கு. பட் நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன், டெலிவரிஸ் இருந்தது எல்லாம். ஸோ என்னை பற்றி எனக்கு யோசிக்க வந்து முடியல. ஸோ எனக்கு வலி இருந்திருக்கு. பட் பிகாஸ் ஆஃப் த ஹெவினஸ் ஆஃப் மை ஒர்க் எனக்கு அதை பற்றி யோசிக்கவும் முடியல. அன்றைக்குன்னு பார்த்து வந்து திருவொற்றியூரில் தான் வந்து எனக்கு கேஸ் இருந்தது. ஸோ 2 வீலரில் போயிட்டு நான் வீட்டுக்கு வரத்துக்கே மிட்நைட் 12:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு வந்து வலி இருக்குது அப்படிங்கிறதே கூட. ஸோ அந்த சமயம் வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லை. ஏன்னா என்னோடய மதர் இல்லாவும் வந்து எக்ஸ்பயர் ஆகிட்டாங்க. ஸோ நானும் என்னோடய ஓர்படி சின்ன பொண்ணும் தான். ஸோ அவங்க எல்லாரையும் வந்து தூங்க பண்ணிவிட்டு நான் வெளியே வந்து அம்மாவோட புக்கை வச்சுட்டு நைட்டு பூரா அழுதுகிட்டே வந்து அம்மாவோட 1008 மூல மந்திரம் 108 இதையே வந்து மார்னிங் ஒரு 5:30 வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன். அழுதுகிட்டே படிச்சுட்டு இருந்தேன். பட் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி லேபர் ரூம் ரெடியாக வைங்க அதெல்லாம் மட்டும் நான் சொல்லிட்டேனே தவிர வலி இருக்குதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகல. அதுக்கப்புறம் 5:30க்கு நானே என்னோடய திங்ஸை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு சொல்லிவிட்டு ஹஸ்பண்டுக்கு சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு மார்னிங் ஒரு 7:30 8க்கு தான் போகணும். ஸோ போனோடனே என்னோடய சீனியர் மேடம் ரொம்ப திட்டினாங்க. உனக்கு எப்படி இவ்வளோ தைரியம் இருக்குது? இப்போ தானே நீ கிட்னி ஃபெயிலியர்லேருந்து ரிக்கவர் ஆகிருக்க. அந்த நிலையில் நீ நைட் வந்த பெயின்ஸ்க்கு இப்போ வரைக்கும் வராமல் இந்த நேரத்துக்கு வர அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஒரே ஒரு வாட்டி மட்டும் எனக்கு செக்அப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸோ நான் போனது 8 o'clock, எனக்கு டெலிவரி ஆனது 11:11க்கு. அதுதான் அம்மா சொன்ன மாதிரி என்ன ஆச்சுன்னா, கரெக்டாக என்னோடய டெலிவரி டைமுக்கு வந்து என்னோடய சீனியரால் வர முடியல. அவங்க வந்து தியேட்டரில் ஒரு சிசேரியன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு டெலிவரி பண்ணது வெறும் அப்போ தான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வந்த டாக்டரு. எனக்கு ஒரு சின்ன தையல் தான் என்னோடய டெலிவரி அவ்வளோ சுமூகமாக வந்து முடிஞ்சுது. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா வந்து என்னோடய ஃபஸ்ட்டு டெலிவரி 9 இயர்ஸ்க்கு முன்னாடி. அதுக்கு வந்து 2 நாள் வந்து நான் பெயினில் அவசப்பட்டேன். ஃபைனலாக 1000 போட்டு தான் வந்து பேபியை டெலிவர் பண்ணாங்க. அப்படி இருந்தும் இந்த டெலிவரி இவ்வளோ சுமூகமாக அண்ட் ரொம்ப நல்ல வேலையில். ஆக்சுவலாக அன்றைக்கி சண்டே 12ன்னா வந்து ராவுகாலம் வந்து யமகண்டம் வந்துடும். ஸோ அதெல்லாம் தவிர்த்து அம்மா வந்து அவள் கொடுத்த வாக்குறுதி மாதிரி எனக்கு நல்ல வேலையில் நல்ல குழந்தைய வந்து அம்மா வந்து கொடுத்தா. அந்த குழந்தை இன்றைக்கு ஒரு டாக்டராக இருக்கான். ஸோ இதை தான் அடிக்கிற கை அணைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன்.